நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கான 2025ஆம் ஆண்டு, அதாவது புத்தாண்டு ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த வருஷம் யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வல்லுநர்கள் மற்றும் வணிகர்கள் இவங்களுக்கு ரொம்பவே சாதகமாக அமைய போகுது. தொழில் செய்கிற எல்லாருக்குமே லாபம் ரொம்பவே கணிசமாக இருக்க போகுது. வேலை செஞ்சிட்ருக்கவங்க, இதுக்கப்புறமா ப்ரொமோஷன் இல்லாட்டி ட்ரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணுறவங்க, சேல்ரி இன்க்ரிமெண்ட்காக வெயிட் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருக்குமே சாதகமான பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பாக உயர் பதவிகளுக்கு நீங்கள் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற மாணவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களோட பொருளாதார நிலை இன்னும் அதாவது மேலும் மேலும் உயர்வு பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? காதல் உறவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்கள் லவர்கிட்ட இருந்து பெறாத பாசத்தை இதுக்கப்புறம் ரொம்பவே அதிகமாக பெறுவீங்க. உங்களை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பாங்க. சரிங்களா? கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் உங்களோட உறவு இன்னுமே மேலும் மேலும் வலுப்படும். அதே சமயம் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்க பாருங்கள். காதலர்களுக்கிடையே வந்தாலுமே ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலுமே நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கிட்டால் ரொம்பவே சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கடகராசியை சேர்ந்த வயதானவர்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு சிலருக்கு சுவாச பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுதுன்னா உடனே அதை சரி பண்ண பாருங்கள். ஏன்னா அது பெருசாகிறதுக்குள்ளே சரி பண்ணி உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இதுவரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கான பொது பலனை பார்த்தாச்சு. இப்போ கடகராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் 2025ஆம் ஆண்டில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த ஆண்டு காதல் முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். இது வரைக்கும் திருமணத்துக்காக தாமதம் ஆகிட்டு இருந்திருக்கலாம், பெற்றோர்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில், அதாவது இந்த ஆண்டில் உங்களோட காதல் முயற்சி எல்லாமே வெற்றியடையும். திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய அலைன்ஸ் எதுவும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல வரன் திருமணம் கைகூடக்கூடிய காலம் இது. தம்பதிகளுக்குள்ளே உறவு இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜனவரியை பொறுத்த வரைக்கும் காதலர்களுக்கிடையே ரொம்பவே பாசம் அதிகமாக இருக்க போகுது. வெளியிடத்துக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பயணம் செய்கிறது இன்னுமே உங்களோட உறவை மேம்படுத்தும். பிப்ரவரியில் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கு நீங்கள் விருப்பப்படுவீங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதனால் உங்களோட உறவில் நல்லிணக்கம் ரொம்பவே அதிகரிக்கும். சரிங்களா? அடுத்ததாக மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் மற்றும் திருமணத்தில் எந்த மாதிரியான பலன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு நிறைய அவங்க விருப்பப்படக்கூடிய ட்ரெஸ்ஸோ இல்லாட்டி நகைகளோ இதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. நீங்களாகவே ஆசைப்பட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க. அது இன்னுமே ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிறதுனால, அதாவது உங்கள் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக இருக்கிறதுனால அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. உங்களோட காதலை வெளிப்படுத்தணும். இது வரைக்கும் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கப்புறம் தான் நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஏப்ரல் மாதத்தில் புதுசாக காதல் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்ததாக மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தை அதை பற்றி திருமணத்துக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப சம்மதத்தோடு திருமணம் நடக்கும். அதாவது காதல் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கும். ஓகேங்களா? சப்போர்ட் கிடச்சி உங்களுடைய மேரேஜ் நடக்கும். அதுதான் மே மாதத்தில் நீங்கள் உங்களோட லவ்வை வீட்டில் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இது வரைக்கும் சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு அந்த மாதத்தில் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து க்ரீன் சிக்னல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? என்ன சொல்கிறேன்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். இது வரைக்கும் வந்து மேரேஜ்க்காக ரொம்ப நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக ஜூன் மாதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திருமணம்க்கு வந்துட்டு ஒரு முடிவு கிடைக்கும். நல்ல லைஃப் பார்ட்னர் செட் ஆகுறதோ, இல்லாட்டி திருமணம் பேசி முடிக்கிறதோ, அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் ஜூன் மாதத்தில் நடக்கும். இந்த ஆண்டில் திருமணத்துக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது சுமூகமாக நடக்கும். சரிங்களா? ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுமண தம்பதிகள் வந்துட்டு பல்வேறு இடங்களுக்கு இன்ப சுற்றுலா மாதிரி எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலயமா நீங்கள் இன்னுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக உங்களோட வாழ்க்கையை தொடங்குவீங்க. மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த 2025ஆம் ஆண்டு வந்து காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு ரொம்பவே உகந்த ஒரு காலமாக இருக்க போகுது. எந்த ஒரு பிரச்சனையும் கணவன் மனைவிக்கோ இல்லாட்டி காதலர்களுக்குள்ளேயோ வரப்போகிறதில்ல. இன்கேஸ் வந்ததுனாலும் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறது மூலயமா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம். உங்களோட காதல் மற்றும் திருமண வாழ்வு இன்னுமே சிறப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா லக்ஷ்மி பூஜை செய்கிறது சிறப்பாக அமையும். சரிங்களா? அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கான 2025ஆம் ஆண்டில் வேலை மற்றும் தொழில் பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த ஆண்டில் புதுசாக வந்துட்டு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்லேருந்து லோன் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ப்ரைவேட் பேங்க்குக்கு போகாதீங்க. கவர்மெண்ட் சைடில் நீங்கள் லோன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்துட்டு ஜனவரி மாதத்தில் அதிகமாக உங்களுக்கு லாபம் இருக்கும். தொழிலில் நீங்கள் இன்னுமே இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு பிரான்ச் வச்சுட்ருக்கவங்க இன்னுமே அதிக பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதாவது தொழில் விரிவாக்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்கான பணமும் உங்கள் கையில் இருக்கும். நிதி தொடர்பாக எந்த ஒரு பெருசான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்க போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நஷ்டம் எதுவும் வராமல் இருக்கணும்னா நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஒன்றுக்கு பல தடவை யோசித்து பண்ணிங்கனாலே எந்த ஒரு பெரிய நஷ்டமும் இருக்காது. உங்களுக்கு பணத்தை கையாளும் போது கவனமாக இருங்க. ஏன்னா நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது. ஸோ கையில் இருக்க பணத்தை கவனமாக செலவு செஞ்சு தேவையான அளவுக்கு சேமிச்சும் வைங்க. ஏப்ரல் மாதத்தில் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒர்க் ப்ரெஷர்னால் ரொம்பவே தூக்கம் இல்லாமல் பெருசாக ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. எதுவும் வந்துட்டு பெருசாக எதுவும் உங்களையோ இல்லை ஃபேமிலியோ அஃபெக்ட் பண்ணாது. கொஞ்சம் அப்பப்போ ஃபீல் பண்ணுவீங்க. அது தானாகவே கொஞ்சம் டேஸில் சரியாகிடும். ஓகேங்களா? உங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் தியானம், யோகா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி நல்லா தூங்குவீங்க. சரிங்களா? தூக்கமின்மை அதிகமாக வந்து ஏப்ரல் மந்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அது எப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த மந்தில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, தொழிலில் இருக்கவங்களுக்கும் சரி நல்ல லாபம் கிடைக்கும். மொத்தத்தில் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு தொழில், வேலை ரெண்டுத்துலேயுமே நல்ல பலனை தான் கொடுக்க போகுது. இன்னுமே உங்களோட உத்தியோகம் மற்றும் தொழிலில் வந்துட்டு ஏற்றம் ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பு கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கான 2025ஆம் ஆண்டிற்கான நிதி நிலைமை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் நிதி ரீதியாக ரொம்பவே சிறப்பாக இருக்க போகிறீங்க. ஜனவரியை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சிறப்பான அளவில் லாபம் இருக்க போகுது. புதுசாக பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் வீடை புதுப்பிக்கிறது, அப்படி இல்லாட்டி புதுசாக வீடு கட்டுறது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அடுத்ததாக மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணுவீங்க. திருமணம், பிறந்த நாள், இந்த மாதிரியான ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நிறைய செலவு செய்வீங்க. மார்ச் மாதத்தில் நிரந்தரமாக வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக வைக்க முடியும். உங்கள் கையில் இருக்க பணத்தை அந்த மந்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்களோட ஃப்யூச்சருக்கு அது ரொம்பவே நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக உங்களோட குழந்தைங்களோட உயர் கல்விக்காக நீங்கள் வந்து செலவு செய்வீங்க. மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டோட அத்தியாவசியமான பொருட்கள் வாங்கிறதுக்காக செலவு செய்யலாம். ஜூன் மாதத்தில் நிலம் மற்றும் சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்கள் கையில் இருக்க நிதி, அதாவது பணத்தை வந்து
இந்த வருஷம் ஃபுல்லாகவே தேவையில்லாமல் செலவு எதுவும் செய்ய மாட்டீங்க. தேவையான செலவுகள் தான் செஞ்சு உங்களோட ஃபேமிலியை ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பீங்க. நிதி ரீதியாக ரொம்பவே சிறப்பாக தான் இருக்க போகிறீங்க. நிறைய புதுசாக ஏதாச்சும் தொழில் தொடங்குறது இல்லாட்டி புதுசாக பிஸ்னஸில் நிறைய சான்சஸ் எல்லாமே கிடச்சி அதிலிருந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான அளவில் லாபம் இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் காணணும்னா குரு பூஜை செய்யலாம். அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கான மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 2025ஆம் ஆண்டில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வந்து ரொம்பவே கல்வி சிறப்பாக இருக்கும். சரிங்களா, உங்களோட திறமையை வந்து கல்வியில் வெளிப்படுத்துவீங்க. உங்கள் படிப்பில் வெளிப்படுத்துவதன் மூலயமா முன்னேற்றம் அடைவீங்க. சரிங்களா, உங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் வைங்க. அதே சமயம் தேவையற்ற என்டர்டெயின்மெண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸஸ்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக நிறையா நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்க பசங்களுமே முன்னேற்றத்தில் ஒரு சில நேரத்தில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட முடியும். மொத்தத்தில் இந்த வருஷத்தில் உங்களோட கல்வியில் உங்களுக்கு ஏற்றம் தான் இருக்குமே தவிர இறக்கம் இருக்காது. ஏற்றம் தான் இருக்கும். உங்களோட கல்வியில் இன்னுமே சிறந்து விளங்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா புதன் பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா. இந்த வருஷத்தில் நீங்கள் சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி, வாக்கிங் இதெல்லாம் பண்ணுறது மூலயமா உங்களை நீங்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். ஜனவரி மந்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுவாசத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை உடனடியாக சரி பண்ண பாருங்கள். அடுத்ததாக பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நடுத்தர வயதில் இருக்கவங்களுக்கு ஒரு சில வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுங்க. ஓகேங்களா, நிறைய வந்துட்டு தண்ணி குடிங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக உங்கள் பாடிக்கு செட் ஆகுற ஃபுட்ஸாக பார்த்து எடுங்க. அப்போ தான் உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். பெண்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. எந்த உடல்நல பிரச்சனைகள் வந்தாலுமே உடனடியாக வந்துட்டு அதுக்கான ப்ராப்பர் சிகிச்சை எடுக்கிறது ரொம்பவே அவசியம். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் உங்களை நீங்கள் ஹாப்பியாக ஹெல்த்தியாக வச்சுக்க பாருங்கள். தியானம், யோகா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது மூலயமா நீங்கள் இன்னுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனி பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களை விட்டு விலகி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டிலேயே செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் பற்றி பார்க்கலாம். உங்களை விட வயசில் மூத்த பெண்களுக்கு வந்து வஸ்திர தானம் செய்கிறது செல்வ வளத்தை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா, படிக்க வசதி இல்லாத மாணவர்களுக்கு படிப்புக்காக உதவுறது மூலயமா அவங்களோட தொழிலில் நிதி நிலைமை ரொம்பவே மேம்படும். உடல் ஊனமுற்றவங்களுக்கு வந்து அன்னதானம் இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருக்க ஏதோ ஒரு பொருள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கும்போது சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். சனிக்கிழமைகளில் வந்துட்டு எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு உணவாக வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தோட முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆசீர்வாதம் உங்கள் ஃபேமிலிக்கு கிடைக்கும். அதனால் எல்லா சுப காரியங்களுமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கும். அடுத்ததாக இந்த வருஷத்தில் ஏதாவது நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறதுக்கு அஷ்டலக்ஷ்மி பூஜை செய்யலாம். இந்த வருஷத்தில் சாதகமான மாதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே, செப்டம்பர், அக்டோபர் இதெல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சாதகமான மாதங்களாக இருக்க போகுது. அடுத்ததாக சாதகமற்ற மாதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர், டிசம்பர் இதெல்லாம் ஓரளவுக்கு சாதகம் இல்லாத மாதங்களாக அமைய போகுது. இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா. நன்றி, வணக்கம்.